வந்தவாசி அருகே திறனற்ற நெல் விதைகளை விற்பனை செய்து விதைக்கு நெல்லுக்கு மருந்து அடித்ததால் பயிர் முளைக்கும் என வேளாண்மை துறை அதிகாரி சாக்குப்போக்கு கூறுவது விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சோழவரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பெருமாள் பெரணமநல்லூர் பேரூராட்சியில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தில் கோ 51 ரக விதை நெல் 8 மூட்டை வாங்கியுள்ளார். அதில் 2 மூட்டைகளை தவிர 6 மூட்டைகளில் விதை நெல்லின் முகவரி இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 15 ஏக்கர் நடவுக்கான விதை நெல்லை விதைத்து 10 நாட்களாகியும் பயிர் முளைக்காததால் விவசாயி அதிகாரியை சந்தித்து கேட்டுள்ளார். அப்போது விதைத்த நெல்லுக்கு மருந்து அடித்து இருக்க மாட்டீர்கள் என சாக்குப்போக்கு சொல்லி விவசாயி மீதே அதிகாரி குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த விவசாயி விதையிலும் விஞ்ஞான ஊழல் செய்யும் விடியா திமுக அரசு முறையாக ஆய்வு செய்து தனக்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வேளாண்மை துறை அலுவலகத்தில் உள்ள அலுவலரிடம் சென்று கோ 51 விதை நெல் 8 சிப்பம் 50 கிலோ என்ற வீதத்தில் 1350 ரூபா செலுத்தி 14/12/2023 அன்று வாங்கி வந்து அன்றைய மறுதினம் 15/12/2023 அன்று இயந்திர நடுவிற்காக அட்டையில் மண் சமன் செய்து அதில் விதையை விதைத்தேன். விதைத்து இன்று 10 நாட்களாகியும் விதை சரியான முறையில் முளைக்கவில்லை. இதுக்கெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு நேரடியாக கொடுத்த அலுவலரிடம் சென்று கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, விதை முளைக்கிறதுக்கே மருந்து கொடுக்குற ஒரே ஒரு அதிகாரி யாருன்னா பெரணமநல்லூர் வேளாண்மை துறையில் வேலை செய்கிற ஏடிஐயா தான். இது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு முறையான நஷ்டஈடு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.